மற்றும் சத்யபாமா ஆகிய 3 பேர் தற்போது ராஜினாமா செய்திருக்கின்றனர். வேலுமணி தரப்பிற்கு ஆதரவாக இருந்த நிலையில் தற்போது 3 பேர் ராஜினாமா செய்திருக்கின்றனர். மதுராந்தகம் எம்எல்ஏ மரகதம் குமரவேல், பெருந்துறை எம்எல்ஏ ஜெயக்குமார், தாராபுரம் எம்எல்ஏ சத்யபாமா ஆகிய 3 பேர் தற்போது ராஜினாமா செய்துள்ளனர். சபாநாயகரிடம் ராஜினாமா கடிதங்களையும் வழங்கியிருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரகாஷ் வழங்க கேட்கலாம். பிரகாஷ், வணக்கம். தற்போது அதிமுகவிலிருந்து 3 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்திருக்கிறார்கள். இந்நிலையில் இது தொடர்பான விவரங்களை சொல்லுங்க. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் 3 பேர் தற்போது ராஜினாமா செய்திருக்கிறாங்க. எஸ்.பி. வேலுமணி தரப்பிலிருந்து 5 எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆதரவு நிலைப்பாட்டை எடுத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில எஸ்.பி. வேலுமணி தரப்பு ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்து வந்த மரகதம் குமரவேல், தாராபுரம் சத்யபாமா மற்றும் பெருந்துறை ஜெயக்குமார் ஆகிய 3 சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறாங்க. தலைமைச் செயலகத்துல சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகர் அவர்களை சந்தித்து தங்களுடைய ராஜினாமா கடிதத்தை கொடுத்திருக்கக்கூடிய அந்த தகவல் வெளியாகி இருக்கிறது. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அதிமுக 2 அணிகளாக பிளவுபட்டு செயல்பட்டு வருகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஒரு அணியும், முன்னாள் அமைச்சர்கள் எஸ்.பி. வேலுமணி, டாக்டர் விஜயபாஸ்கர் மற்றும் டி.வி. சண்முகம் தலைமையில ஒரு அணியும் என 2 அணிகளாக செயல்பட்டு வராங்க. மொத்தமாக இருக்கக்கூடிய 47 சட்டமன்ற உறுப்பினர்கள்ல எடப்பாடி பழனிசாமி தரப்புல 22 பேரும், எஸ்.பி. வேலுமணி தரப்புல 25 பேரும் பிரிந்து செயல்பட்டு வந்த நிலையில இன்று காலையில்